வணக்கம். உங்கள் அன்போடு வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹெவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷில் கிளாஸ் 5 ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு தான் 4 கிளாஸ் வரைக்கும் வந்து நான் பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இந்த 5வது கிளாஸ் ஓகேவா. ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கும் சரி இந்த வீடியோஸுக்கும் சரி நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்மளோட கிளாஸோட நோட்டிஃபிகேஷனும் சரி புதிய அப்டேட்டுகளும் வந்து உங்களுக்கு இமீடியட்டாகவே கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் தி கிவன் இடியம் ஓகேவா. அதாவது நமக்கு இடியம் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவ் த லைன் ஓகே. ஸோ ட்ராவ் த லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இடியம், அதாவது ட்ராவ் த லைன் அப்படிங்கிறது. இதுக்கான கரெக்டான மீனிங் என்னங்கிறது தான். ஆப்ஷன் 1ல் வந்து to accept something ideas okay someone's ideas. Option 2 la to give you a second chance. Option 3 la to move on friend fast relationship. And option 4 la to set a limit on something அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடியத்துக்கு கரெக்டான மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரா த லைன் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு இந்த ட்ரா த லைன் அப்படிங்கிற ஒரு இடியம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொழுது வடிவேல் சார் கூட ஞாபகம் வரலாம் ஓகே. ஆக்டர் வடிவேல் சார் கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து இப்போ ஒரு காமெடியில் கூட தான் சொல்லியிருப்பார். எப்படின்னா, இது அன்னம் போட்ட கோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரா. ஸோ இப்போ அன்னம் போட்ட கோடு அப்படின்னா இதை அதே அதுக்கான பொருளுமே சொல்லியிருப்பார். அப்போ அன்னம் போட்ட கோடு அப்படின்னா இதை தாண்டி நீனும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் வரும்ல. ஸோ அதே தான். அப்போ இது அன்னம் போட்ட கோடு, இதை தாண்டி நீனும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் ஓகே. ஸோ அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் உன்னோட லிமிட் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடியதான் அந்த கோடு ஓகே. புரியுதுங்களா. அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரா த லைன் அப்படிங்கிறதுமே வந்து அதை தான் மீன் பண்ணும் ஓகே. இந்த இடியத்துக்கான மீனிங் என்னென்னா அதுதான் ஓகே. ஸோ இது வரைக்கும் தான் வரணும், இதுதான் வரைக்கும் தான் லிமிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ அந்த மாதிரியான மீனிங் உள்ளது இங்கே எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆப்ஷன் 4ல் இருக்க டு செட் எ லிமிட் ஆன் சம்திங் ஓகேவா. இதுதான். அப்போ ட்ரா த லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டு செட் எ லிமிட் ஆன் சம்திங் அப்படிங்கிறது தான் அப்புறம் இதில் கரெக்டான ஒன்று ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ டு செட் எ லிமிட் ஆன் சம்திங் அப்படிங்கிறது வந்து ட்ரா த லைன் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங் தான் ஓகே. புரியுதுங்களா. ஸோ ஒருத்தவங்களுக்கான லிமிட்டை நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு லிமிட்டை செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடியது ஓகேவா. அந்த ட்ரா த லைன் அப்படிங்கிற இடியத்துக்கான மீனிங்காக தான் சொல்லப்படுது ஓகே. புரியுதா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆன்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட் ஓகேவா. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஃப்யூட் ஓகேவா. ஸோ ரெஃப்யூட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்டனிம் அப்படின்னா எதிர்ச்சொல் ஓகே. ஸோ எதிர்ச்சொல் அப்படிங்கிறது தான் அப்புறம் சொல்லக்கூடியது. இப்போ ரெஃப்யூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா அதனால் மறுப்பு ஓகே. ஸோ மறுத்தல் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகேவா. ஸோ ரெஃப்யூட் அப்படிங்கிறது தான் அது ஒரு நெகட்டிவான ஒரு மீனிங், மறுப்பு அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் வரும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்டனிம் அதாவது எதிர்ச்சொல்லாம் தரணும். இப்போ இங்கே ஆப்ஷன் 1ல் என்ஷர் ஓகே. ஆப்ஷன் 2ல் அக்னாலேஜ் ஓகே. அண்ட் ஆப்ஷன் 3ல் டெனி அண்ட் ஆப்ஷன் 4ல் டிஸ்பியூட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றுக்கான மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் இந்த இதெல்லாம் வராது. இதுதான் அப்புறம் இதுக்கான ஆன்டனிமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண முடியும் ஓகே. ஸோ அப்போ ஒவ்வொருக்கான மீனிங்குமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுக்கான மீனிங் பார்க்கலாம். இப்போ என்ஷர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒத்துக்கொள்ளுதல் ஓகே. ஸோ ஒத்துக்கொள்ளுதல்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் ஓகேவா. ஒப்புதல் ஓகே. ஸோ அதாவது அக்னாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அப்படிங்கிற சொல்லலாம் ஓகே. இப்போ வந்து அக்னாலேஜுங்கிறது எங்கே நமக்கு அதிகமாக அக்னாலேஜ்மெண்ட் கூட சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டுக்கு வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு நம்மளோட டாக்குமெண்ட்டில் எல்லா டீட்டெயிலும் கேட்டு ஃபைனலாக வந்து டிக்ளரேஷனில் கூட கேட்பாங்க ஓகே. ஸோ ஒரு அக்னாலேஜ்மெண்ட் அப்படிங்கிற கேட்பாங்க. அப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒப்புதல் அளிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க ஓகே. புரியுதுங்களா. ஸோ ஒத்துக்கொள்ளுதல்ங்கிறது வேறு, அதே மாதிரி ஒப்புதல்ங்கிறது வேறு ஓகே. புரியுதுங்களா. ரெண்டையும் போட்டுக்கிட்டு குழப்பிக்கக்கூடாது ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டென்னி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மறுப்புன்னு சொல்லலாம் ஓகே. ஸோ அதாவது இந்த ரெஃப்யூட் இருக்குல்ல அதோட மீனிங்கை தான் வந்து டென்னின்னு சொல்லலாம் ஓகே. புரியுதுங்களா. அதே போல் இந்த வார்த்தை வந்து அதிகமாக நமக்கு எங்கே ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டென்னின்னு இருக்கும், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அலோன்னு இருக்கும் ஓகே. ஸோ அலோ அப்படின்னா இது அனுமதி அப்படின்னு அர்த்தம். டென்னி அப்படின்னா அனுமதிக்க வேணாம் அப்படி, அதாவது மறுப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யாரும் பார்க்குறது கிடையாது. எல்லாத்துக்குமே அலோன்னு கொடுத்துருது ஓகேவா. ஆனால் நிறைய பேருக்கு அலோங்கிறதுக்கு மீனிங் தெரியும், பட் வந்து டென்னிங்கிறதுக்கான என்ன மீனிங் தெரியாது ஓகேவா. அதுதான் நிறைய பிரச்சனையாகவே இருக்கும். அது டென்னிங்கிறது வந்து மறுத்தல் ஓகே. ஸோ அதை தான் சொல்கிறேன். டென்னி அப்படிங்கிறது வந்து மறுத்தல் ஓகே. ஸோ தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ
அதை தான் வந்து சில நேரங்கள் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த டென்னிங்கிறதுக்கான மீனிங்குமே சில நேரத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான மீனிங் தெரிஞ்சால் தானே இது என்னமோ இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய நேரங்களில் விட்டுருப்போம். ஸோ அப்போ இது வந்து நமக்கு எக்ஸாம்களில் வந்து வர்றப்ப நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும். இப்போ டென்னிங்கிறது மறுப்பு. ஓகே, புரிஞ்சுச்சா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாதம் சொல்லலாம். ஓகே, ஸோ விவாதம் அப்படிங்கிறது டிஸ்பியூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆப்ஷன் 1ல் இருக்க என்ஷூர் அப்படிங்கிறது ஒத்துக்கொள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் 2ல் வந்து அக்னாலேஜ் அப்படின்னா ஒப்புதல். ஆப்ஷன் 3ல் இருக்க டென்னிங்கிறது மறுப்பு. அண்ட் ஆப்ஷன் 4ல் இருக்க டிஸ்பியூட் அப்படிங்கிறது விவாதம். ஓகேவா? ஸோ இதான் இப்போ நான் இதில் கரெக்டான ஒன்று. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அப்போ டிஸ்பியூட் ஓகேவா? புரியுதுங்களா? இந்த டிஸ்பியூட் அப்படிங்கிறது மறுப்பு. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் தான். இப்போ மறுப்புங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்து ஒன்று ஏதோ ஒரு விஷயத்தை இப்போ வந்து இப்படி இந்த பக்கம் டென்னி இருக்குது, இந்த பக்கம் அளவுங்கிறது அனுமதித்தல், டென்னிங்கிறது மறுக்கிறது. இப்போ இதுக்கு இது வந்து ஆப்போசிட்டு, இதுக்கு இது வந்து பார்த்தா ஆப்போசிட்னு சொல்லுவோம் மொபைலில் கேட்கும்பொழுது. அப்போ அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டென்னி அப்படின்னா அது மறுக்கிறது, அளவுங்கிறது எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படின்னா இப்போ மறுப்புங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒத்துக்கொள்கிறது அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் வரக்கூடிய வார்த்தை தான் நமக்கு ஆன்சராக இருக்க முடியும். அப்போ கரெக்டான ஆன்சராக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான். ஓகே, மற்றபடி இந்த அக்னாலேஜிங்கிறது ஒப்புதல். ஒத்துக்கொள்கிறதுக்கும் ஒப்புதலுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி மறுப்புங்கிறது ரெஃப்யூட்டுக்கான சினானிம்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம டென்னி சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது வந்து ஈக்குவலாக இருக்கும். டிஸ்பியூட்டுங்கிறது சம்மந்தமே இல்லாது. ஓகேவா? அதாவது விவாதங்கிறதுக்கு இங்கே வேலையே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்யூட். ஓகே, ரெஃப்யூட் அப்படிங்கிறதுக்கு ஆண்டனிம்க்கான கரெக்டான ஆண்டனிம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ஷூர். ஓகே, புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ இதில் என்னென்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 வார்த்தைகளுக்கான நான் மீனிங் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ அந்த மீனிங்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸ்லும் நம்ம சொல்லக்கூடிய மீனிங் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருப்போம். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் எப்படி 4க்கான மீனிங்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக எலிமினேட் பண்ணிவிட்டு இதுதான் ஆன்சராக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் உங்களுக்கு லைவாக சொல்கிறனோ. அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாமில் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிக்க, அதாவது மார்க் டெஸ்ட்லேயோ சரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஓகே, ஸோ அதாவது நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இதில் எது கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் ஏதாவது இங்கே வந்து ஒரே வார்த்தை தான். 4 ஆப்ஷன்ஸ்லேயுமே வந்து இன்ஃப்ளூன்ஸ் அப்படிங்கிறது தான் அதுதான் கொடுத்துருக்க வார்த்தை. இந்த இன்ஃப்ளூன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம கேட்கும்பொழுது நல்லா தெரியும். ஓகே, ஸோ இப்போ எப்படி சொல்கிறதுனா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் வந்துடும் ஏதோ ஒரு இன்ஃப்ளூன்ஸ்னால வந்துடும் இந்த ஒரு அதாவது ஒரு ரவுடியோ அல்லது ஒரு திருடனையோ பிடிக்கும்பொழுது வந்துடும் இந்த இன்ஃப்ளூன்ஸ்னால தான் வந்துடும், இவங்களோட இன்ஃப்ளூன்ஸ்னால தான் வந்துடும் இவன் வந்து தான் திருட போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு பேப்பரில் படிச்சிருப்போம். ஓகே, புரியுதுங்களா? பேப்பரில் படிச்சிருவோம், கேட்டிருப்போம். ஒருத்தவங்க இதுபோல் இங்கிலீஷ் கலந்து தமிழ் பேசும்பொழுதோ என்ன சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த இன்ஃப்ளூன்ஸுங்கிற வார்த்தை தெரியுது. பட் வந்து நமக்கு இங்கே வந்து என்ன தேவை அப்படின்னா அதோட ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியுதா அப்படிங்கிறத அவங்க வந்து இங்கே செக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக டெய்லி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அதுதான் கொஸ்டின்ஸ்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஈஸியாக பயன்படுத்தி போயிடும். அதாவது சொல்லும்போது சொல்லிட்டு போயிடலாம். பட் வந்து அது மீனிங்கும் நல்லா தெரியும். ஆனால் ஸ்பெல்லிங் தெரியுமா? அதுதான் இங்கே முக்கியமானது இருக்குது. அப்படி இந்த இன்ஃப்ளூன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு தான் கேட்குறோம். அதாவது சரியான எழுத்து உள்ள அந்த வார்த்தை எது அப்படிங்கிறதான் கேட்குறான். ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்கேன் அப்படின்னா டக்குன்னு நமக்கு தெரியுமில்ல அந்த இதை வந்துன்னா சைடில் எழுதிடும். ஓகேவா? வெப்ஷீட்டு கொடுப்பாங்க எக்ஸாம் ஹாலில், அதை எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எந்த ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். இப்போ இன்ஃப்ளூன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் INFLUENCE இதுதான் அப்புறம் இதில் கரெக்டான ஒரு ஸ்பெல்லிங். ஸோ இந்த இன்ஃப்ளூன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் தான் இந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே செக் பண்ணி பாருங்கள். INFLU இங்கே ஒன்றாவது ஆப்ஷன்ஸில் எண் வந்திருக்கு, அதனால் அது வராது. ஓகே, புரியுதுங்களா? யூக்கு அப்புறம் வரணும். ஓகே, அதுதான் அது வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயுமே தான் UA வந்திருக்கு. தேர்ட் ஆப்ஷன்ஸில் பாருங்களேன், நமக்கு வரணும், இங்கே ஏ வந்திருக்கு, அதனால் தேர்ட் ஆப்ஷன்ஸ் வராது. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன்ஸில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, EFUUE 2 எண் போட்டாங்க, நமக்கு ஒரு எண் தான். ஓகே, ஸோ ஒவ்வொன்றிலையுமே 1-2 அதாவது மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக குழப்பறதுக்கான ஒரு ஸ்பெல்லிங்கை தான் வந்து நம்மள்ட்ட வந்து ரொம்ப டவுட்டபிள் குழப்பறாமல் ரெண்டுமே ஒன்று தானோ. எஸ், ஸோ நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸை தான் ரொம்ப டஃப்பாகவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கரெக்டான வார்த்தை, அதாவது கரெக்டான எழுத்து ஸ்பெல்லிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ இதில் கரெக்டான என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2. ஸோ இதுதான் அப்படின்னா இதில் கரெக்டான ஒரு ஸ்பெல்டு வேர்டாக தான் இருக்குது. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் தி கிவன் இடியம். ஓகே, ஸோ அதாவது நம்ம ஒரு இடியம் பார்த்தோம், இப்போ அதே மாதிரியான ஒரு இடியம் தான் இதில் பார்க்கணும். ஓகே, ஸோ
ஃபார் த கவுண்ட். ஓகே, ஸோ அவுட் ஃபார் த கவுண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்க ஐடியம். இதுக்கான மீனிங் என்னவா இருக்கலாம்? ஆப்ஷன் 1 வெரி எக்ஸ்பென்சிவ், ஆப்ஷன் 2 ப்ரிப்பேர் ஃபார் பேட்டில், ஆப்ஷன் 3 இன் டீப் சென்சிபிலிட்டி ஸ்லீப், அண்ட் ஆப்ஷன் 4 ரெடி ஃபார் ஸ்க்யூரிட்டினிட்டி. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸ்பென்சிவ், ப்ரிப்பேர் ஃபார் பேட்டில், என்னடா அது? ஓகேவா, ஸோ இங்கே வந்து அவுட் ஃபார் த கவுண்ட் அப்படிங்கிறது இடியத்துக்கான மீனிங். இப்போது இங்கே இந்த இடியத்தை கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்கள். அவுட் ஆஃப் த கவுண்ட். ஓகே, அவுட் ஆஃப் த கவுண்ட் அப்படின்னா இது வந்து அப்படியே மீன் பண்ணி பாருங்களேன். கவுண்ட்னா கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அந்த கவுண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் தி கவுண்ட் அப்படின்னா இப்போ அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படின்னா சிலபஸை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இங்கே வந்து மேஜர் எதை வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கவுண்டு தான். இப்போ கவுண்டுங்கிறது எண்ணிக்கையிலேருந்து அவுட் ஆகுது அப்படின்னா எண்ணிக்கை விட்டுட்டான் அப்படிங்கிறதான மீனிங். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எண்ணிக்கை விட்டுட்டான் அப்படின்னா அந்த மாதிரியான எண்ணிக்கை விட்டுட்டான் அப்படிங்கிறத இடியம். இங்கே வந்து எண்ணிக்கை விட்டுட்டாங்கிறது கேட்டிருக்க இடியத்துக்கான மீனிங். அதை வந்து வேறு எதோட நம்ம ரிலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இங்கே இடியத்தோட மீனிங்காக இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இங்கே என்னென்னலாம் இருக்குது? வெரி எக்ஸ்பென்சிவ். அப்போ எக்ஸ்பென்சிவ் அதிக செலவு பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த கவுண்ட் சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா அதிகம் செலவு பண்ணாலுமே அது கணக்குள்ளக்கலாம் தானே இருக்கும். அதுதான் சொல்கிறேன். அதேமாதிரி ப்ரிப்பேர் ஃபார் த பேட்டில். அப்போ இது ப்ரிப்பேர் ஃபார் த பேட்டில் அப்படின்னா சண்டைக்கு வந்து பார்த்தா ரெடி ஆகிட்டு இருக்காங்கிறது அதுவும் வராது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன் டீப் இன்சென்சிபிள் ஸ்லிப். ஓகே, இப்போ இதை கூட சொல்லலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஆழமாங்கிறது எவ்வளோ ஆழம்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது ரொம்ப ஆழ்ந்த சிந்திக்கிறேன் அப்படின்னா இத்தனை கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து சிந்திக்கிறேன் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாதுல்ல. பட் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம். ஏதாவது எப்படின்னா அவுட் ஆஃப் த கவுண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது இன் டீப் அண்ட் இன்சென்சிபிள் ஸ்லிப் அப்படிங்கிற சொல்லலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து நான் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஆப்ஷன் 4 அப்படின்னா ரெடி ஃபார் ஸ்க்யூரிட்டி, இதுவுமே வந்து வராது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு தயாராக இருக்காங்கிறது அது வராது. ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் அவுட் ஆஃப் தி கவுண்ட் அப்படிங்கிறது கை மீறி போகிறது, கவுண்டை விட்டுறது, அதாவது எண்ணிக்கையை தாண்டி போகிறது அப்படிங்கிறது வந்து இன் டீப் இன்சென்சிபிள் ஸ்லிப் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அதான் அதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த இடியம் இருக்குல்ல, அவுட் ஆஃப் த கவுண்ட் அப்படிங்கிற இடியத்துக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் டீப் இன்சென்சிபிள் ஸ்லிப் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த options that will improve the underline the part of sentence. In no improvement needed, select no improvement required. Okay, he stood up from the chair to single the end of the meeting. ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னாவே நிறைய பேருக்கு வந்து பயந்து ஓட்டிட்டாங்க. ஏன்னா கிராமரு, நீங்கள் ஸ்கூலில் கிராமர் படிக்கிறதே எங்களுக்கு கடுப்பாக இருக்கும். இதில் மறுபடியும் எக்ஸாமில் இதுவும் எஸ்எஸ்சிஎம்டிஎஸில் இங்கிலீஷ் பர்டிகுலராக கட் ஆஃபில் கேட்குறதுனால இங்கிலீஷுக்கான கிளாஸஸ் தான் அதிகமாகவே கேட்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஸ்டுட் ஆஃப் ஃப்ரம் தேர் சேர் டு சிங்கிள், இந்த சென்டென்ஸ்லாம் நமக்கு தேவை கிடையாது, தேவை தான். பட் வந்து எந்த இடத்துல தேவை, இங்கே எந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ஃப்ரம் தேர் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் எது வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னா இதை ஃபுல்லாகவே எடுத்துக்கிறீங்க. ஓகேவா, இதை ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹி ஸ்டுட் ஆஃப் த சேர் அப்படிங்கிறப்ப வருதா, இது வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா நவுனு, இதில் நவுனுங்கிறது ஹி. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எது வந்து பார்த்திங்கன்னா வெர்பு ஸ்டுட். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் அப் ஃப்ரம் த சேர். ஓகேவா, ஸோ ஃப்ரம்ங்கிறது வந்து நமக்கு எல்லாருமே தெரியும். ஓகேவா, ஸோ எதுலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஓகேவா, ஸோ நவுனு வெர்பு மட்டும் இங்கே பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி இங்கே வந்து சேருங்கிறது இருக்குல்ல, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நவுன். ஓகேவா, ஸோ இப்போது சாரி நவுனுங்கிற மாதிரி இப்போது இங்கே என்ன விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா ப்ரொனவுன் இருக்குல்ல, ப்ரொனவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் வந்து பார்த்தா இங்கே வந்து பார்த்தா கேட்குறாங்க. ஓகேவா, எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் அதிகமாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர் இருக்குல்ல அந்த இடத்துல தான். ஏன்னா இந்த இடத்துல ஹீங்கிற நவுனுங்க வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வரும்பொழுது, அதாவது ஹீன்னு இருக்கேன்னா ஹீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணும் பொழுது அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ மறுபடியும் ஹீ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹீன்னு போட முடியாதுல்ல. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ் வரும். ஹெர், அதாவது ஹீனா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண். ஓகேவா, அவனுக்கு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ஸுங்கிறதான் இருக்கும், அதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணப்படுது. ஓகே, ஸோ மறுபடியும் சொல்லும் பொழுது அதே தான் சீங்கிறது பெண்ணு, இது எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய விஷயம். சீங்கிறது பெண்ணு. ஸோ பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஹீங்கிறது ஆண், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுனா வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ஸுங்கிறது யூஸ் பண்ணுறோம். சீங்கிறது பெண்ணு, பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுனா ஹெர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நிறைய ட்ரிப் வந்து ஒருத்தவங்களே திரும்ப சொல்லும் பொழுது அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால தான் அந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணப்படுது. இப்போ ஹீ ஸ்டுட் அப் ஃப்ரம், இந்த இடத்துல தேர் வரக்கூடாது, என்ன வரணும் அப்படின்னா ஹிஸ்.
ஸோ ஹிஸ் சேர் டு சிக்னல் எண்ட் ஆஃப் த மீட்டிங் அப்படிங்கிறது தான் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எந்த இதில் இருக்குது, இங்கே அந்த அஃப்ரம் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கிறோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேருக்கு வந்து அதில் வந்து டவுட் வந்துடுது. ஏன்னா ஆப்ஷன்ஸில் நமக்கு அதையுமே வந்து நான் மாற்றி வச்சுருப்பான். இப்போ வந்து நான் இப்போ சொன்னால இந்த இடத்துல ஹிஸ் வரணும். ஸோ இது எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன், இப்போ நான் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. பட் ஆப்ஷன்ஸை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ அப் ஃப்ரம் த இங்கே வந்து ஹிஸ் வரணும் சொல்லியிருந்தால, இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப் ஃப்ரம் த ஹிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இதுதான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அஃபான் ஹிஸ். ஓகேவா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா? அஃபான் ஹிஸ், ஹிஸ்ஸுங்கிறது வந்துடும். இங்கே ஹிஸ்ஸுங்கிறது தான் மேஜர் தப்புன்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து ஹிஸ்ன்னு வந்துருச்சு. பட் வந்து இங்கே வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பதிலா, இதுதான் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பான் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு வந்துருக்கு, அது வரக்கூடாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நோ இம்ப்ரூவ்மெண்ட். கண்டிப்பாக இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் ஆப்ஷன் 3 வந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. ஆப்ஷன் 4ல் ஃபிலோ இன் தேர். ஓகே. ஸோ இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த தேரில் தான் தப்பு இருக்குது. ஸோ அதனால் தேரை சேஞ்ச் பண்ணணும். அதனால் இந்த தேருங்கிறது ஆப்ஷன்ஸ் வரக்கூடாது. நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்டும் வராது. ஸோ ஒன்றாவதுல இருக்குது அப்பான் ஆஃப் ஹீஸ் அப்படிங்கிறதும் வராது. ஓகே. ஸோ அப்போ ஹி ஸ்டுட் அப் ஃப்ரம் ஹீஸ் சேர் டு சிக்னல் த எண்ட் ஆஃப் த மீட்டிங் அப்படிங்கிறது தான் அப்புறம் கரெக்டான ஒன்று. ஓகே. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல தேரை தூக்கிட்டு ஹிஸ்ஸாக போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுதான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் இன் கேஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் நீடட், நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்ட். ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுபம் அண்ட் ஐ வேர் வாட்சிங் ஃபுட்பால் மேட்ச் இன் அவர் பெட்ரூம். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே 2 பேரை பற்றி சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன சம்பவம் அப்படின்னா, பார்த்தோன்னே நம்மளால் சொல்ல முடியுது. ஓகேவா? ஸோ பார்த்தோன்னே எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அனுப்புனா ஜஸ்ட் 1 or 2 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணும்பொழுது நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 பேர் இருக்கான். யார் இருக்கான்னா, சுபம் அண்ட் ஐ. ஓகே. சுபம்ங்கிறவன் ஒருத்தன் இருக்கேன், ஐங்கிறவன் அவனை பற்றி சொல்லிக்கிறான். ஓகே. ஸோ சுபம் அண்ட் ஐ வேர் வாட்சிங் ஃபுட்பால் மேட்ச் இன் அவர் பெட்ரூம். ஓகேவா? ஸோ இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்க மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். மற்ற விஷயத்த நம்ம எதுவும் பார்க்கக்கூடாது. ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த சென்டென்ஸில் எதுவும் மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மாற்றம் தேவையில்லை, அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்கும். அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ சுபம் அண்ட் ஐ. ஓகே. ஸோ அப்போ சுபங்கிறவன் ஒரு ஆள், ஐங்கிறவன் இன்னொரு ஆள். ஓகே. இப்போ 2 பேர், ஒரு ஆள் இருந்தால் தான் சிங்குலர். ஓகே. ஸோ சிங்குலர்னு சொல்லுவோம். 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா வந்து ப்ளூரல். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தா சுபம்ன்ற ஒருத்த ஆள் இருக்கேன், ஐங்கிற ஒரு ஆள். அப்போ 2 பேர் இருக்கிறனால இது ப்ளூரல். ஓகே. ஸோ ப்ளூரல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ஸு. ஓகேவா? ஸோ இஸ்ஸு, ஹேஸு இதெல்லாம் யூஸ் பண்ணோம். ஓகேவா? அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ஸு, ஹேஸு, வாஸ்லாம் யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ வாஸ் யூஸ் பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் அப்படின்னா ஆறு, வேறு அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேர். ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆர்னு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சிங்குலரில் ஆம் கூட யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். அதனால தான் ஆம்ங்கிறது வந்து சிங்குலரில் வரும், ப்ளூரலில் வந்து ஆறாக மாறிடும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூரலில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா ப்ளூரலில் சிங்குலர் இருந்துச்சுன்னா வாஸ் யூஸ் பண்ணுவோம். அதே ப்ளூரல் ஆச்சு அப்படின்னா வேர் யூஸ் பண்ணுவோம். இங்கே சொல்லக்கூடிய மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுபம் அண்ட் ஐ வேர் வாட்சிங் ஃபுட்பால் மேட்ச் இன் பெட்ரூம். ஓகே. அவர் பெட்ரூம். ஓகேவா? ஸோ அவங்களோட பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சுபமும் அண்டு என்னோடய பெட்ரூமில் சுபமும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மேட்ரு தான். ஓகே. புரியுதுங்களா? நம்ம சொல்லும் பொழுதே தெரியுது, தமிழில் சொல்லும் பொழுதே நமக்கு தெரியுது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மேட்ரு. இப்போ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மேட்ரு அப்படின்னா அது பாஸ்ட்டில் தான் போயிருக்கும். பாஸ்ட்டில் போயிருக்கும் பொழுது அந்த இடத்துல, அதாவது இங்கே வேர் கொடுத்துட்டாங்களே, இந்த இடத்துல வந்து நம்ம ஏர் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஏர்னா வந்து நம்ம ப்ரெசென்ட்டில் மட்டும் தான் வைக்கும். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அந்த மாதிரி ப்ரெசென்ட் எதில் வருதோ அந்த இதில் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ டென்ஸை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆர் யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஸோ ஆர் தேவையே கிடையாது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஐ வேர் வாட்சிங், இங்கே வந்து வாட்சிங் இருக்குல்ல, ஐஎன்ஜி சேர்த்துருக்காங்களே, அதனால் இப்போ வந்து வேருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா V4 வரலாமான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஆறுங்கிறது ப்ரெசென்ட்னு எந்த டென்ஸில் ஸ்டார்ட் ஆகுதோ அதில் மட்டும் வராது. பட் வந்துன்னா வேறுங்கிறது பாஸ்ட்டு. ஓகேவா? இதை புரிஞ்சுக்கிறேங்க. வேறுங்கிறது பாஸ்ட்டு. அதுக்கப்புறம் V4 வருது. V4 என்னென்னா வெர்போட ஐஎன்ஜி, வெர்புக்கு அப்புறம் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்ந்தா அதுனா V4 சொல்லுவோம். அந்த வெர்பு ப்ளஸ் V4 வந்துருக்கிறதுனால இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்கிறோம். ஸோ அப்போ
இந்த V4ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வரலாமான்னா கண்டிப்பாக வரலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம தான் நமக்கு அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஐ வேர் வாட்ச்டு அப்படிங்கிறது ஐ வேர் வாட்ச்லாம் வரக்கூடாது. ஓகேவா? புரியுங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் வாட்சிங். ஓகேவா? ஸோ ஐ வாட்ச் வாட்சிங் அதுவும் வராது. ஓகேவா? ஸோ இங்கே வாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா வாஸ் ஏன் வரக்கூடாதுன்னு, இங்கே வந்து 2 பேர் இருக்கான். இவன் ஒரு ஆள், ஐங்கிற ஒரு ஆள். அப்போ 2 பேர், வாசுங்கிறது சிங்குலர். ஓகேவா? ஸோ அதனால் அது வராது. ஓகேவா? ஆல்ரெடி முதல்ல சொல்லியிருந்தேன் ஐ வேர் வாட்ச் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வேறு வாட்சும் வாட்சிட்டு வராது அப்படின்னா 2மே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத டென்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மீ இஸ் வாட்சிங். அதாவது சுபம் இங்கே ஐன்னு இருக்குல்ல, ஐ அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களே, ஐங்கிறது மீங்கிறது வரவே வராது. ஓகேவா? ஸோ அதையுமே போட்டு குழப்பிக்க கூடாது. ஓகேவா? ஸோ அதுவும் வராது. ஈஸுங்கிறது வராது. ஏன்னா இப்போ சுபமும் ஐயுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அது பார்த்தீங்கன்னா நான் இஸ்ஸும் வாசும் வராது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். எங்கே சொல்லியிருந்தேன்? இங்கே சொல்லியிருந்தேன்னா ஒரு ஆள் சிங்குலரு, அது சிங்குலரில் வரக்கூடியது ஆம் இஸ்ஸு வாசு வேறு அப்படிங்கிறது. இங்கே வந்து 2 பேர் இருக்காங்க, அது எப்படி வந்து இஸ்ஸும் வாசும் வரும். ஸோ அதனால் இதுவுமே வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன்னா எஸ். அப்போ என்ன தான் வரும்? 3 ஆப்ஷன்ஸுமே, அதாவது இங்கே மாற்றி மாற்றி அவங்க வச்சிருந்த 3 ஆப்ஷன்ஸுமே வராது அப்படின்னா என்ன தான் அப்படின்னா இங்கே வந்து நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் வரும். ஏன்னா இங்கே எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லை. ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா சுபம்ங்கிற ஒரு ஆள், ஐங்கிறவர் இன்னொரு ஆள். ஓகே, அப்போ 2 பேருக்கு அப்படின்னா 2 பேர் ப்ளூரலு, 2 பேருக்கு வேறுங்கிறது வரும். ஸோ ஐஎன்ஜிங்கிறது வேர் ப்ளஸ் V4. ஓகே, இது வந்து இது பாஸ்ட் கன்வீனியன்ஸ் டென்ஸில் வந்து இந்த இது சென்டென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வேர் ப்ளஸ் V4 அப்படிங்கிறது கரெக்டான ஒரு ஃபார்மேட் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுபம் அண்ட் ஐங்கிறது கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே சுபம் அண்ட் மீங்கிறது மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, இல்லை ஐ அண்ட் சுபம் அப்படிங்கிற மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகே, ஸோ சுபம் அண்ட் ஐ அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஒன்று. ஓகே, ஸோ முதல்ல எப்போதுமே 2 பேர் நம்மளையும் இன்னொருத்தவங்களையும் வந்து ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார் இருக்காங்களோ அவங்கள சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளை சொல்லணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். Selected options can be used one word substitution for the group of words. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா deliberately and maliciously set something buildings usually on fire. ஓகே, ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்ரேரியன், ஆப்ஷன் 1ல, ஆப்ஷன் 2ல அரேஷன், அண்ட் ஆப்ஷன் 3ல அப்யூஸ், அண்ட் ஆப்ஷன் 4ல வந்து அஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் உள்ள மீனிங் நமக்கு தெரிஞ்சுக்கிறத தாண்டிலும் மேலே இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். இருந்தாலுமே உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன். எஃபெக்ட்ஸுங்கிறது டாப்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எஃபெக்ட்ஸ் த பிக்சர், எஃபெக்ட்ஸ் த யுவர் ஃபாஸ்ட் ஃபுட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஃபார்மில் சொல்லியிருப்பாங்க. எஃபெக்ட்ஸ் அப்படின்னா அந்த ஒரு கட்ட மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோம்னா டாப். ஓகேவா? அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அதுதான் வந்து எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்யூஸ். ஓகேவா? ஸோ அப்யூஸுங்கிற வார்த்தை நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரேஷன் அப்படின்னா தீ. ஓகே, ஸோ திடீர்னு ஏற்படக்கூடிய தீ பற்றி சொல்லக்கூடியது. அகேரியன்கிறதும் ஒன்று. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபயர் நான் ஆல்ரெடி சொல்லிங்கன்னா அரேஷன் அப்படிங்கிறது தீயை பற்றி சொல்கிறது. இங்கேயுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திடீர்னு பில்டிங்கில் ஏதோ ஒரு இடத்துல வந்து தீ பற்றிக்கிறது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரேஷன் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்க அரேஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். அதிகமாக திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லையும் கேட்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? செலக்ட் த ஆப்ஷன்ஸ் that will improve and underline the part of the given sentence. In case no improvement needed, so select no improvement required. Okay, so அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா although the water may have receded the aftermath the one of the world biggest natural disasters had only just begun. ஓகேவா? இங்கே வந்து என்ன சம்பவம் என்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இவ்வளோ பெருசாக அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களே, இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். இதை வந்து நீங்கள் இங்கே ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்து ஃபன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ வாங்க. இல்லைன்னா த ஆஃப்டர் மேத் ஆஃப் ஒன் ஆஃப் த வேர்ல்டு பிக்கெஸ்ட் ஓகே நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட். இங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தேவை இருக்குது, பண்ணணும். அதனால் வந்து நோ இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது வராது. இப்போ மிச்சம் இருக்க 3 ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நான் பார்க்கணும். அடுத்து தேர்ட் ஆப்ஷன்ஸ் த ஆஃப்டர் மேத் த ஒன் ஆஃப் த வேர்ல்டு பிக்கெஸ்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இங்கே வந்து டிசாஸ்டரில் தான் வந்து பிரச்சனை இருக்குது. ஓகே, ஸோ மற்றது வந்து இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகேவா? டக்குனு வாட்சி விட்டுட்டு போகிறானே, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லாமல் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டிசாஸ்டரையும் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸுங்கிறது சேர்த்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஆஃப்டர் மேத் ஆஃப் த ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் நேச்சுரல் டிசாஸ்டர். இப்போ எதை மாற்றிருக்காங்க? ஒன் ஆஃப் த வேர்ல்டு பிக்கஸ்ட்டு இங்கே இருக்குல்ல, பிக்கஸ்ட்டுக்கு அப்புறம் நேச்சுரல் போட்டாங்க. ஓகே,
இப்போ என்ன என்ன சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க, ஒன் ஆஃப் த ஆஃப்டர் மேத் ஆஃப் த ஒன் ஆஃப் த வேர்ல்டு பிக்கஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த அப்ளாஸை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே சாரி, இங்கே அப்ளாஸ் போட்டிருக்காங்க, இங்கேயுமே அப்ளாஸ் போட்டிருக்காங்க. இந்த கரும்பு இதெல்லாம் தேவையே கிடையாது, ஓகேவா. ஸோ அப்ளாஸ் மாற்றி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் இங்கே அப்ளாஸுமே வராது, ஓகேவா. இப்போ இதில் எது தான் கரெக்ட் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசாஸ்டர் அப்படின்ட்டுருக்கல, இது மட்டும்தான் பிரச்சனை. இங்கே டிசாஸ்டர் அப்படிங்கிறது வராது. இந்த டிசாஸ்டர், அதாவது டிசாஸ்டர் அப்படின்னா டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். ஏன்னா டிசாஸ்டர் அப்படிங்கிறது வந்து பேரழிவு. பேரழிவு அப்படிங்கிறது இதுதான் பேரழிவு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ டிசாஸ்டருங்கிறது அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறதுக்குள்ள வரக்கூடிய, ஓகே. ஸோ நவுனில் கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் இருக்குது. ஒரு சில விஷயங்களை இவ்வளவு இருந்தால் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதை தான் வந்து கவுண்டபிள்னு சொல்லுவோம். அதாவது இவ்வளோ எண்ணிக்கையில் இருந்துச்சு அப்படின்னா இது அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கவுண்டபிள்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அது எவ்வளோ இருந்தாலுமே, ஓகே. ஸோ இப்படி நடந்திருந்தால் அது இப்போ வந்து டிசாஸ்டருங்கிறது பேரழிவுங்கிறது இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது, ஓகே. ஒட்டுமொத்தமாக பேரழிவு அப்படின்னா அது வந்து பேரழிவு தான், ஓகே. அதை வந்து அன்கவுண்டபிளாக தான் சொல்ல முடியும், ஓகே. அப்படிப்பட்டது தான். அப்போ இங்கே டிசாஸ்டர் அப்படிங்கிறது வந்து வெறுமனை எழுதியிருக்காங்க. இங்கே டிசாஸ்டர் வராது, ப்ளஸ் எஸ்சி சேர்ந்துருக்கணும், டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும், ஓகேவா. ஸோ டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த பேரழிவுங்கிறது அன்கவுண்டபிளில் வரக்கூடியது. ஸோ அப்போ இங்கே வர வேண்டியது டிசாஸ்டர், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறவா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ கரெக்டான என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் உள்ளது, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டான ஆன்சர், ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் வராது, ஓகேவா. ஸோ இங்கே ஹேஷுங்கிறது தேவையில்லாமல் சேர்க்கப்பட்டது. பட் அது இல்லை அப்படின்னா இதுவுமே வந்து கரெக்டாக தான். இங்கே எஸ்ஏ சேர்க்கலை, ஓகே. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ புரிஞ்சா. ஸோ எனக்கு கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 1ல் உள்ளது தான், ஓகே. ஸோ இதான் வந்து இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ தேங்க்யூ கேஸ், ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.